வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில என்ன தேவை? அன்பு தாங்க தேவை. அந்த அன்பை பத்தி, அதாவது காதலை பத்தி இந்த வருஷம் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும், புது புது காதல் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆகும், யார் யாரெல்லாம் காதல்னால பைத்தியம் பிடிச்சு ஓட போறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பாருங்க, நான் எவ்வளவு ஹாப்பியா பேசுறேன்னு பாருங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ஆமா, சந்தோஷம். காதலை பத்தி பேச போறோம். காதல் அப்படின்னு சொல்லும் போதே, முன்னெல்லாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே விரட்டி விரட்டி அடி, செம்ம அடி விழுகும். அது மட்டும் இல்லாம காதல் தோல்வியில நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. காதல் அப்படின்னாலே ஒரு மாதிரி லவ்வா பண்ற நீ வா மவனேன்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ள இருக்கிறவங்கள சும்மா ஒரு பையன் நின்று பொண்ணுட்டு நின்று பேசினாலே பிடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப காதல் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க. காதல் பண்றியா? காதலா? ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா? மனசார பிடிச்சிருக்கா? ஜாதகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் காதலர்களுக்கு, அதாவது லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல? சோ யார் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் நல்லதே பேசிடுவோமே. அதாவது எந்த ராசிக்காரர்களோட சேர்ந்தா நல்லது, எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும்? நிச்சயமாப்பா. அதாவது பொதுவாகவே காதல் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். ஏன்னா பல பேருக்கு புரியாத ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் பண்ணாலே தப்பு அப்படின்னு ஒரு பார்த்த காலகட்டம் போய் இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்க மாட்டேன்னு பேரண்டே கேட்குறாங்க. நம்ம சவுத் சைடில் தான், நம்ம நாட்டு சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பேரண்ட் கிளைண்ட்டாவே வந்தாங்க. மேம், இங்கே என் பொண்ணுக்கு இன்னும் லவ் பண்ணுறதுக்கான ப்ரொபோசலே வரல, நான் என் பொண்ணு ரொம்ப அவளை விட நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நீ எல்லாம் லவ்வே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா. நிச்சயமா இங்கே நம்ம இந்த பக்கம்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம், அங்கெல்லாம் அவங்களே அவங்களோட ஏஜ்க்கான விஷயங்களை அவங்க பண்ணியே ஆகணுன்ற மாதிரியான விஷயங்களா பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிள்ளைங்க நாங்களே ஒரே குழந்தை பெற்று வச்சுட்ருக்கோம், நிம்மதி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரியான பேரண்ட்ஸ் வராங்க. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல எத்தனையோ வருஷம் லவ் பண்ணோம், இப்போ எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு வரக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது என்ன வேணால் பணம் சம்பாரிச்சிடலாங்க, வீடு சம்பாரிச்சிடலாம், சொத்து சம்பாரிச்சிடலாம், நகை பணம் சம்பாரிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்கு போனால் நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேர் இல்லையா? அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். ஸோ அந்த அன்பு நிலை கரெக்டாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த காதல் அப்படின்னாலே ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. அது அன்பினுடைய வெளிப்பாடு தான். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை பொறுத்து, ஒரு தாய் ஒரு குழந்தை மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு மாதிரி தான் இதுவுமே ஒரு புரிதல். இது எல்லார் மத்தியிலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா பல பேர் ஒரு விதண்டாவாதமான விஷயமாவும் பார்க்குறாங்க, இது உணர்வுபூர்வமான விஷயமாவும் பல பேர் பார்க்குறாங்க. ஸோ அன்பான ஒரு சொல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, குடும்பம்ன்ற ஒரு அழகான வாழ்க்கைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு அன்புக்கான ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும்ன்றதை சொல்லி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஸோ காதல், ஒரு அன்பு இருந்தாதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளேயா இருக்கட்டும், தாய் பிள்ளையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், அம்மா குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கலாமே, அந்த இது நல்லபடியா போகும், அதுக்கான ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஏன்டா நம்மளுக்கு மட்டும் காதல் சக்சஸே ஆக மாட்டேங்குது, நம்மள பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த வருடம் எந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா பார்த்து சொல்லதான் போறோம். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் கைகூடும்? இதெல்லாம் நியாயமா? இப்போ மற்றவங்கலாம் கோச்சிப்பாங்களே, எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா விதமான காதலுக்கான திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல பொதுவாக என்னன்னா 2026 நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான கொடுப்பனை இந்த வருடத்துல உண்டு. அதுல நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதாவது நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரிலன்னு பயந்துட்டு இருந்தவங்க கூட இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த வட்டம் 12 ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பா டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா போன வருஷம் பார்த்தா நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியுமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் நினைச்சது நடந்திருக்காது. இவங்கள மனசுல நினைச்சிருப்பாங்க, ஆனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் அந்த காதலுக்குள்ள வந்திருக்கும். அதிகமா காதல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்வி எனக்கு கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. காதல் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றம் படுறது, ஏமாந்து போறது ஆண்களா பெண்களா? பொதுவாகவே அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தோஷம், அந்த பகிர்வு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதில் ஏமாற்றப்படுறதும் நம்ம ஏமாந்து போகிறோமா அப்படின்னா, எப்பயுமே உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடாக நம்ம காட்டும்போது அதீத பற்று எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனை பிரிவினை சந்திப்பாங்க. ஸோ இதில் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எந்த அளவுக்கு நிறைய இப்போ நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஈக்குவலாக பெண்கள் வராங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஆண்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ நிறைய கவுன்சிலிங் மாதிரியே இது கவுன்சிலிங்காகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாதகத்தை தாண்டி
ஜாதகத்துல பிரச்சனைகளை தாண்டி எனக்கு வந்து நான் சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு தாட் இருக்குன்னு வரக்கூடியவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு போயிட்டு ஓ இதுல சரி, பேரண்ட்ஸே கேட்டு வராங்களா உங்ககிட்ட கேட்டு ஆமா வராங்களா? ஜாதக ரீதியா சரி எனக்கு பிரச்சனை இருக்குன்றதப்போ இதை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் எனக்கு அந்த பொண்ணு திரும்பி வருவாளா ம். வரமாட்டாளான்ற அளவுக்கு ஒரு கேட்டகரி ஆஃப் பசங்களும் இருக்காங்க. கேக்குறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் சரி எனக்கு அவன் எப்படியா என் லைஃப்ல கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு நான் என் பேரண்ட்டை மேம் நீங்க வேணா என் பேரண்ட்டை பேசுங்க என் ஜாதகத்தை பத்தி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்கு. இல்ல கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஈக்குவலா இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை நான் பாக்குறேன். சூப்பர், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்ககிட்ட யாராவது வீட்டுக்கு தெரியாம நாங்க எங்க ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கோம், எங்க காதல் வந்து ஒண்ணு சேருமா அப்படின்னு வந்து நிறைய பார்த்துருக்காங்களா? பிள்ளைங்க வருவாங்க. ம். சில பேரண்ட்ஸ் வருவாங்க. எனக்கு எப்படி ஒரு என் பையன் லவ்ல இருக்கான்னு எனக்கு தெரியுறது. அந்த பொண்ணோட விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். என் பையனுக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகுமான்னு அம்மா அப்பாவே கேட்குறாங்க. ஓகே. பிள்ளைங்க ஒரு பக்கம் தனியா பார்க்குறாங்கன்னா, பேரண்ட்ஸே வந்துட்டு பையன் லவ் பண்றான், பொண்ணு லவ் பண்றா. ம். அது சக்சஸ் ஆகுமா ஆகலையான்ற அளவுக்கு பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ என் பொண்ணு ஜாதகத்துல இப்படிதான் இருக்குன்னா நீங்க சொல்லுங்கம்மா, வெளிப்படையா சொல்லுங்கம்மா, நாங்க என்னன்றதை நாங்க பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு இப்ப பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத நான் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காதலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த வருஷம் அதிகமா வந்து காதல் திருமணம் தான் நடக்கும், அதுவும் கலப்பு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ காதல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தா இப்போ ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள காதல் லவ் பண்ணாவே என்ன நினைப்பாங்கன்னா கடைசி வரை இவங்க கூட இருப்பாங்களான்னு. சில பேருக்கு சண்டைகள் பார்த்தா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சில பேர் நீ என் கூட இருக்க மாட்ற அப்படிங்கிறதுக்காகவே சண்டைகள் வரும். மேக்ஸிமம் என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போறாங்க? அதாவது என்னன்னா ஒரு புரிதல் குறைபாடு தான். வேற எதுவுமே இல்ல. நம்ம சொன்ன மாரி தான். இப்போ இது எனக்கானவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவன் எனக்கானவனா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி ஒரு பெண் வந்து அது பொசசிவ் தானே. ம். அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தானே பொசசிவ், சந்தேகம் எல்லா விஷயங்களும் வர்றது. ஸோ ம். இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல நீ யாரையும் பார்க்காத. இதனால என்னை மட்டுமே கவனி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நிலை. இதே வந்து ஆண்களா இருந்தாலும் சரி. உனக்கு எதுக்கு அவன் கூட பேச்சு? எதனால நான் இருக்கேன்ல. இதுவே என்னன்னா உங்க அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடா தான் இருக்கு. அது ஓவரா போகும்போது என்ன ஆகுதுன்னா சந்தேகமா போகுது. நீ இன்னைக்கே இப்படி சந்தேகப்படுறா, நாளைக்கு என்ன எப்படி பண்ணுவ? அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை. இது ஜாதக ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் பொசசிவ்க்கு காரணமே அந்த புதன் அன்புன்னு தான். ஓ! அந்த காதலுக்கான கிரகமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது எங்கேயாவது போய் டேமேஜ் பண்ணி விட்டுரும். என்ன கிரகங்க அது? அது புதன் தான், காதலுக்கான புதன் கிரகம். தான். வேற புதன் எதுவும் இல்ல. தானா? காதல்னாலே ஓகே, ஓகே. புதன் தான். ஓகே. ஸோ எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க புதன அப்படிதான் அதாவது ஒரு 3 கிரகங்கள் எடுத்துக்கலாம்டா. ஆ. எப்பயுமே வந்து கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள தீர்மானம் பண்ணும். அதுல வந்து ஒரு காதல் மலரணும் அப்படின்னா, அன்ப பரிமாறிக்கணும்னா ஒரு புதன் வேணும். ம். சரிங்களா? அதான் அன்புக்கான கிரகம். அது யார் கூட பரிமாறும்? எதிர்ப்பாலின ஈர்ப்பு. அப்ப சுக்கிரன். ஓகேயா? நம்ம மனசு ஒருத்தவங்கள பிடிக்கணும் இல்லையா? அது சந்திரன். ம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்? அந்த நான்ற ஒரு எண்ணம் வந்து எங்க வரும்னா குருவா வரும். இதெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராகுக்கு இதோட தொந்தரவு பண்ணி, நமக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா, நிறைய பிரச்சனைய சந்திப்பாங்க. தவறான ஆட்கள லவ் பண்ணிருவாங்கல்ல. எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா ராங்கான ஜோடிய போய் செலக்ட் பண்ணுவாங்க? இது செட் ஆகாதுன்னு தெரியும். ஆனா அந்த அதத்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த காதல் தான் வேணும். அந்த அன்பு தான் வேணும்னு யாரு செலக்ட் பண்ணுவா? எந்த ராசிக்காரர்கள் செலக்ட் அதாவது பண்ணுவாங்க? பொதுவாவே வந்து இந்த விருச்சிகம் என்ன பண்ணும் அப்படின்னா, எது வேண்டா வெறுப்போ அததான் செய்யும். ஆ. அதே மாரி தான் சிம்மம். ம். இது எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கான விஷயங்கள் நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு. அதே மாரி கும்பம். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான தன்மைகள வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள். நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் மல்லு கட்டுறவங்கள்ல மேஷம், அதே மாரி நமக்கு சிம்மம், விருச்சிகம், அ கும்பம். இவங்கலாம் வந்து சில விஷயங்கள் எப்படின்னா, அந்த அடாமன்ட்டா இருப்பாங்க. ஓகே. டாட்டூ போட்டுருக்கான் பாப்பா. அவன பார்த்தா பொறுக்கி மாரி இருக்கு. நமக்கு செட் ஆகாது. அப்பந்தான் எனக்கு வேணும். ம். அப்படின்ற அளவுக்கு அடமான கொடுக்கிற நிலைமை சில பேருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துல பிறக்கிற பிள்ளைங்கலாம் மகரத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கரெக்ட்டா அந்த ரேஸ் போற பையன், இந்த காதுல கடுக்கா போட்டுட்டு இருப்பான். கையில இது போட்டுட்டு இருப்பான் டாட்டூ இதெல்லாம் தான் பிடிக்கும். ஏய் அவன்லாம் பார்த்தா சரியா தெரியல. ரவுடி மாரி இருக்கான். இல்ல, இல்ல எனக்கு அவனோட ஆட்டிட்யூட் தான் பிடிக்கும். இவங்க ரொம்ப பக்காவா ஹோம்லியா வளர்த்து வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த மாரி விஷயங்கள் தான் பிடிக்குன்ற அளவுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய நிலையை குடுக்கிறது. ஓகே. ஃபைன். எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா இது செலக்ட் பண்ணுவாங்க? பார்த்தா ஒரு ஜாதகம் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் கூட ஒழுங்கா நடந்திருக்காது. ஏனோ தானோன்னு தான் வீட்ட விட்டு வெளிய வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள வந்து மேட் ஃபார் ஈச் அதர். என்ன சண்டை வந்தாலும் சரி, என்ன அடிச்சுக்கிட்டு போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் காசே இல்லைனாலும், எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். அப்படிப்பட்ட பேர செலக்ட் பண்ணக்கூடிய ராசி என்ன ராசி? இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் நுணுக்கமா வேற விதமா பதில் சொல்றேன். அதாவது எப்படின்னா 24/7 எப்பயுமே ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆஹா. அதே மாரி பேர வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபம், துலாம் இது 2மே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ கன்னியும் சரி, மீனமும் சரி. ஆ. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, பேர ரொம்ப கண்காணிப்பா வச்சுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 24/7
லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ம். ரிசீவ் பண்றாங்களோ இல்லையோ கொடுக்க ஆட்களா இருப்பாங்க. ஏய் நீ என்னப்பா நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சே விதியேன்னு மாறக்கூடிய ஒரு ஆட்களும் உண்டு. ம். ஸோ இதில் ராசிக்காரங்களா பார்க்கறத விட கிரகம்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த கட்டத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு வேணாலும் சேர்ந்துருக்கட்டும். ம். சுக்கிரன் செவ்வாய் இதுதான் பலம், இதுதான் பலவீனம். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பேரை நல்லா பார்த்துப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம், ரொமான்டிக் எல்லாமே இருக்கும். இதே கிரகம் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டான பேர் அமையலைன்னா கழட்டி விட்டு இன்னொரு பேர் பார்க்கறதுக்கும் தயாரா இருக்கும். டாடா பை பை அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ ஆனா பேர் அமைஞ்சா கரெக்டா பார்த்துப்பாங்க. உண்மையிலே ஓகே. ஸோ ஒரு ஒரு சில விஷயங்கள், சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கிளியரா கேட்டு தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் காதல் கைகூடுமா? கைகூடாதா? இந்த வருஷம் வந்து என்ன நிலைமையில இருக்கும்? சில பேர் இருக்காங்க 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னமும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த வருஷம்லாம் கவலைப்பட வேண்டாம். டும் கல்யாணம் ஆயிடும். கேட்கும்போதே நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமா. தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதாவது இந்த வருஷம் காதல் எப்படி இருக்கும்? காதல் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? லைஃப்ல அன்பு இருந்தா தான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கும். அன்பு இல்லாத இடம் வேஸ்ட் தான். அங்க வந்து வந்து வறட்சின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா கன்னி ராசிக்காரர்கள். காதலில் ஈஸியாக மாட்டக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள். காதலுக்காகவே பிறந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். லவ்வாப்பா கன்னி ராசிக்காரனாப்பா உனக்கு என்னப்பா? அவங்க அந்த கன்னின்னு சொல்லும்போதே பசங்கள என்ன சொல்லுவாங்க? உன்னை தேடி பெண்கள் கூட்டம் அலையும் போதும் பெண்கள் கிட்ட என்ன சொல்லுவாங்க? கன்னி அந்த பெண்மைக்கான குணம் உனக்கு அதிகமா இருக்கும். ஸோ உன்னை பார்த்தா எல்லாருமே ஆண்கள் எல்லாம் மயங்கிருவாங்க. அப்படிங்கிற விஷயம் நிறைய சொல்லுவாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? காதல் கைகூடுமா? இல்ல காதல்னால வந்து நடுத்தெருவுல வரைக்கும் வந்து நிப்பாங்களா? இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. உண்மையிலேயே இப்படி சொல்லி உசுப்பேத்தி விட்டு பாவம் அவங்க எங்களுக்கு இருக்கிற பாடு எங்களுக்கு தாங்க தெரியும். நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றீங்கன்னு வாங்க. வந்து என்னைய திட்டுவாங்க. ஆமா. அதாவது எப்பவுமே வந்து கன்னி ராசினாலே அப்படி ஒரு பேரை குடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அதனுடைய சிம்பலே அப்படிதானே. கன்னி பெண் இருக்கும்போது அதோட சிம்பலே அப்படிதான். அந்த இடத்துல தானே சுக்கிரன் நீச்சமாகுது. ஸோ எப்பயுமே நீச்சமாகிற கிரகத்தை நோக்கி ஒரு பார்வை, சிந்தனை, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கறது அது ஒண்ணுதான். அப்படிங்கிற மாதிரி காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம். 6ஆம் இடம்னாலே எல்லாரும் நம்ம பயப்படுவோம். கடன், நோய், பிரச்சனை, சந்தோஷம்ன்றத எங்க அப்படின்னு தேடுற ஆளு ஏன் லாஸ்ட்ல இந்த ஆளை கல்யாணம் பண்ற நான் படுறேன் பாருப்பா அப்படின்னு சில பேர் புலம்புறவங்களும் உண்டு. இதுல என்னன்னா இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சில விஷயங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு தன்மை உண்டு. அதே புத்திசாலி. ரொம்ப டேலண்டா எப்படி பிளான் பண்ணி பண்ணுன்றத தெளிவா எது பண்ணுவாங்க. பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ரொம்ப வந்து அதாவது தனக்கு வரப்போற பார்ட்னருக்காக கவிதை எழுதுறது. கிட்டத்தட்ட நம்ம 90s கிட்ஸ் படம் பார்த்திருப்போம். ஆமா, ஆமா. 96 படம். த்ரிஷா, விஜய் சேதுபதி தான். 96 படம் பார்த்திருப்போம். அதுல வந்து சார் வந்து அப்படியே உனக்காக நான் காதலிச்சேன், லெட்டர்லாம் எழுதினேன், உன்னோட இதெல்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி நாட்களும் இதுல உண்டு. கண்ணியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் உண்டு. முதிர் கண்ணனாவே ஆயிரணும், முதிர் கன்னியாவே ஆயிரன்ற அளவுக்கு புலம்பக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. உண்மைதானே? ஆயிருவாங்களா? இல்ல அப்படி புலம்பக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, இருக்காங்க. இருக்காங்க. இந்த டைமுக்கு கல்யாணம் நடந்துரும். ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இந்த இந்த வருஷம் சனியினுடைய ஆயிடும். பார்வைப்படுறது இல்லையா? ஆ. அவங்களுடைய பார்வைப்படுறதுனால 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ஏய் இந்த வருஷம் நான் போறேன்டா சாப்பாடு. இத்தனை வருஷம் கேட்டேல. வயசு 33 ஆச்சு. இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகல. இந்த வருஷம் பாரு. நான் கல்யாணம் முடிச்சு காட்டுறேன். பரவாயில்ல. ஏதாவது ஒண்ணு வேணா ஒண்ணு தியாகம் பண்ணி தான் ஆகணும். நான் தியாகம் பண்ண தயாராயிட்டேன். நான் இந்த பொண்ணு இப்படி எனக்கும் நயன்தாரா தான் வரணும், எனக்கும் த்ரிஷா தான் வரணும்னு புலம்பிட்டு இருந்தேன்ல. இன்னைக்கு ஓகே. எனக்கு தகுந்த மாதிரியான ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற அளவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கோல்ல இருந்து சில விஷயங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுல எல்லாம் கொஞ்சம் மாறி வரக்கூடிய நிலைகளுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ இறங்கி வந்துருவாங்க. வந்துருவாங்க. பொதுவாகவே வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஆட்கள். பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்வாங்க. ரொம்ப லவ்வபுளா செடி கொடிட்டெல்லாம் லவ் பண்றாங்கன்னா கரெக்டான எங்கெங்க நம்ம எல்லார்கிட்டயும் அன்பை கொடுக்குறோம். நமக்கு ஒரு அன்பை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆளை காணுன்ற அளவுக்கு புலம்பக்கூடிய ஆட்களும் இவங்க தான். ஸோ ஏன்னா சுக்கிரன் நீச்சம் நேர் 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம் அடையுது இல்லையா? பல பேருக்கு தாமத திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பார்ப்புல குறைச்சிக்கணும். லவ் கொடுத்தாலும் சரி, அளவு கடந்த அன்பை கொடுத்துட்டு ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படியே இப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய ஆட்கள். நிறைய பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் வர்றது. காதல் இந்த வருஷத்துல பாருங்க, கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு வந்து காதல் தோல்வி சந்திச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன காரணத்துக்காக காதல் தோல்வி சந்திச்சிருப்பாங்க? இதெல்லாம் 12ஆம் இடத்துல கேது இருக்குல்ல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல. முடிஞ்சு போனதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசி தான் வாயும் தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி நிறைய பஞ்சாயத்து தன்னோட வாயாலேயே ஏற்படுத்தியிருப்பாங்க. 12ஆம் இடத்துல எப்பயுமே 12ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா பிரச்சனைக்குரிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சமாகும். பல பேர் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருந்திருக்கும். இப்ப வந்து குருவினுடைய பார்வைப்பட்டா கூட சில பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல நல்லாவே இருந்திருக்கும். காதல் தொடர்பான விஷயங்களும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் ஒண்ணு குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா இங்கிட்ட நம்மளுடைய காதல் நல்லா இல்லை, திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தருக்கு நல்ல பணவரவு இருக்கும், குடும்பம் இருக்காது. அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருப்பாங்க.
இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். சனியினுடைய பார்வைப்படுது. நிறைய பேருக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது இந்த வருஷத்துல. நிறைய கல்யாணத்துக்கு போக வேண்டியது வரும். நிச்சயமா எல்லாம் ரெடி ஓகே, ஆயிக்கலாம். ஓகே. இப்ப கன்னிராசி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டாலும் நீங்க போறதுக்கு ரெடி ஆயிக்கலாம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூப்பிடுவாங்க. கண்டிப்பா போயிரலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தா வந்துட்டு கன்னிராசிக்காரர்கள் என்னன்னா வந்துட்டு, "இந்த கல்யாணமே ஆகலங்க. லவ் பண்ணா என்ன பிரச்சனைன்னே தெரியல. பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே சம்மந்தம் இல்லாம போயிடுறாங்க." அப்படின்னு சொல்லி தான் புலம்பிட்டு இருந்தாங்க. இப்ப கன்னிராசி அப்படிங்கும்போது அவங்க எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்கன்னு கேட்டப்ப, வாய் தான் அவங்களோட வாய் தான் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. கன்னிராசில யார் அதிகமா லவ்ல உண்மையா இருப்பா? ஆண் இருப்பாங்களா? பெண் இருப்பாங்களா? அதாவது அப்ரிசியேஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப விரும்புவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சென்சிட்டிவா வந்து விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள். அத வந்து குடுக்குறதுக்கு இவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பெருசா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கும். "ஓ! அப்படியா? நல்லா பண்ணிருக்கு. ரைட்." அப்படின்னு. உன்ன நான் எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். நீ ஒண்ணுமே இல்லாதன்ற மாரி பிஹேவ் பண்ற." இந்த மாரி விஷயங்களா இருக்கும். "உனக்காக நான் இதெல்லாம் பண்ணேன், செஞ்சேன். உனக்கு இது கூட கொஞ்சம் கூட தோணவே இல்லையான்ற?" மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய உனக்கு நிலை. மனசாட்சியே இல்லையா? நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி ஆமா. பண்ணிட்ட. ஓகே. அதாவது அந்த அன்ப சொல்லி சொல்லி உனக்காக நான் என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்னோட வீட்ட எடுத்திருக்கேன். எவ்ளோ பண்ணியிருக்கேன், செஞ்சிருக்கேன். ஏன் உனக்கு இது புரியவே மாட்டேங்குது? இந்த முடிஞ்சு போன விஷயத்த எடுத்து எடுத்து, "நீ அன்னைக்கு வரல தானே? உனக்காக நான் இவ்ளோ பண்ணேன்ல. முடிஞ்சு போன விஷயத்த அன்னைக்கு நீ இப்படி பண்ண தானே?" இதெல்லாம் கேட்டு கேட்டு பேசி பேசி சண்டை போடுற ஆட்களும் இவங்க தான். சரி. முடிஞ்சு போன விஷயங்கள்ல இருந்து சண்டை போடக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு என்னன்னாங்க கரெக்ட்டான பியூரான அன்ப குடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரே விஷயம். ஓகே. பணம் வச்சிருக்க, பணம் வைக்கல. "ஏய் இதெல்லாம் நமக்கு லைஃப்க்கு செட்டே ஆகாது. இந்த பையன்ட்ட பணம் கிடையாது. நீ போய் எப்படி நீ வாழ்வ?" "அதெல்லாம் முடியாது. எனக்கு அவன புடிச்சிருக்கு. ஆமா. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்." "வேணாம்ப்பா நமக்கு ஒத்து வராது." "இல்ல, இல்ல எனக்கு அவன புடிச்சிருக்கு நான் பண்ணுவேன்." அப்படின்றதுக்கு அடம் பண்றது. "முடியலையா? எனக்கான விஷயம் நான் பார்த்துக்கிறேன்." ஏன்னா சூரியன் வந்து 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு நீச்சமாகுது இல்லையா? அதனால ஒரு துணிச்சலான ஒரு விஷயங்கள செய்யறதுக்கு ஒரு அதான் சொன்னேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறதுக்கும் தயாரா இருக்கலாம் அப்படின்னு. நெறைய பேருக்கு அந்த மாதிரியான தன்மைகளும் இருக்கும். ஓகே. பொதுவாவே. இன்னொரு வந்து இதுல ஆண், பெண் எடுத்துட்டோம் அப்படின்னா, கன்னி ராசியில ஒரு பிறந்த பிள்ளைங்க இருப்பாங்கல்ல. வீட்ல வந்து ஒரு 4 பசங்க, ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்ல 2 பையன் இருக்கான். பெரிய பையன் இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சின்ன பையன் நான் லவ் பண்றேன். "டேய் கல்யாணம். நீ கல்யாணம் பண்றியா இல்லையா? நான் கூட்டிட்டு வரப்போறேன்." அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய துணிச்சலான பசங்களும் இவங்க தான். ஓ! சூப்பர். அந்த மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்கும். ஈஸியா அமையும். "ஏய் டேய் எனக்கெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணு கூட செட் ஆகல. என்னடா பண்ற?" அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஈஸியா செட் ஆகக்கூடிய நிலை. அதே மாரி தான் புதன்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதன் உச்சம் இது. புத்திசாலித்தனம், பிளான் பண்றது, நல்ல ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது, இதெல்லாம் தெளிவா பண்ணுவாங்க. பஞ்சாயத்தையும் சந்திக்கிறவங்க இவங்க தான். ம், ம். அதுவும் உண்டு. கலக ச சட் சண்டைன்னா சட்டக்கிளிய தான்ப்பா செய்யும். பஞ்சாயத்து பண்ணா தான் இப்ப வாழ்க்கை சுவாரஸ்யம்ன்ற மாரி, கிக்கு வேணுன்ற மாரி வாழக்கூடிய ஆட்களும் இவங்க தான். பயம்னா என்னங்க? தெரியாது அப்படின்ற அளவுக்கு தெரியாது. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ரொம்ப வந்து இவங்கலாம் வந்து அழகான ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்கள பார்க்கும்போது ஈர்க்கிறோம்ல, ஆமா. இவங்கலாம் பேசினாலே சந்தோஷமா இருக்கும். ஓகே. "ஏய் இவன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்" அப்படின்ற மாரி ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இவங்களோட பேச்சுல மயங்குறது, இவங்க வந்து ரொம்ப ஒரு கேரிங்கா பார்த்துக்கிறது, அந்த அன்ப வெளிப்படுத்துற விதம்னு சொல்லுவாங்க. "ஏய் என்ன?" அப்படின்றது. "என்னங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு ஒரு மாரி நைஸா பேசுவாங்கல்ல. ஆமா. ஸோ இவங்க கிட்ட அந்த குழந்தைத்தனம்லாம் இருக்கும். ஆமா. அதெல்லாம் ரொம்ப புடிக்கும். எத பார்த்து மயங்குனேன் அப்படின்னா, இது என்னன்னே தெரியல, சொல்லவே தெரியல. அவன்ட்ட இருந்தாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படின்னு ஒரு சில பசங்க சொல்லுவாங்கல்ல. ஓகே. அந்த மாதிரியான நிலைகள் தான் இந்த கன்னிய பொறுத்தவரைக்கும். ஓகே. நெறைய பேருக்கு கன்னியில பிறந்தவங்களுக்கு காதல் தோல்வியும் உண்டு. எக்ஸ்ட்ரீமான காதல வந்து நாங்க எங்கள மாரி எவனும் பண்ண முடியாது. எதுக்கும் துணிந்தவன் நாங்க தான் இந்த அப்படின்ற லவ் தான்டா புனிதமான லவ். மனிதர் உனது கொல்ல இது மனித காதல் காதல் அல்ல அல்ல. அப்படின்றக்கூடிய ஆட்களும் உண்டு. இல் ஏதாவது இதெல்லாம் தப்பு. அதுக்கும் மேல அப்படின்ற மாரி நாங்க துணிஞ்சவங்க தான்ற அளவுக்கு பண்ணக்கூடிய ஆட்களும் இவங்க தான். ஓகே. இன்னொரு பக்கம் எங்க அம்மா, அப்பா, என்னோட குடும்பம், என்னோட சிஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு கௌரவத்துக்காக என்னோட லவ்வவே தியாகம் பண்ணிட்டேன். இன்னைக்கு இத்தன வருஷம் கழிச்சு உணர்றேன்றக்கூடிய ஆட்களும் இதுல உண்டு. எக்ஸ்ட்ரீமான ஒரு 3 விதமான ஆட்களும் இங்கேயும் இருக்காங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல பல பேருக்கு வந்து காதல் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் சார்ந்த விஷயம் நல்லபடியா நடக்கும். புரிஞ்சுண்டு உட்கார்ந்து பேசி கரெக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். விட்டு குடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அதான் அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு பொசசிவ்ல வரக்கூடிய சந்தேகம். அத மட்டும் இவங்க உள்வாங்காம இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஓகே. அது லவ் பண்ற பொண்ணு ஒரு பொண்ணுட்ட ஒரு பையன்ட்ட பேசினா போதும். எதுக்கு நீ அவன்ட்ட பேசுன? அவ்வளவுதான். இந்த பஞ்சாயத்தெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். சூப்பரா இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் பல வகையில இருப்பாங்க. பல வகையில லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த ராசிக்காரர்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயம்.